ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு தெலுங்கு ரொமான்டிக் கிரைம் காமெடி படமாக வெளியான தில்லு ஸ்கொயர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் தில்லு, டிஜே தில்லு. நம்மால் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காப்புல. கல்யாணத்துக்கு பார்ட்டிஸுக்கு எல்லாத்துக்கும் டிஜே பண்ணுறது தான் இவருடைய வேலை. ரொம்ப ஃபேமஸான ஆளாக இருக்காப்புல. இவருக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்கிறாங்க. இதனாலேயே நம்மால் படத்துடைய ஆரம்பத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியில் கதாநாயகியை சந்திக்கிறாரு. லில்லி ஜோசப் அவங்களுடைய பேர். பார்த்த உடனே ஒருத்தரோட ஒருத்தர் அப்படி இப்படி கொஞ்சம் பேசி கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே வலிஞ்சு கடைசியாக அன்னைக்கு நைட்டு ஒரு ஒன் நைட் ஸ்டாண்டு வரைக்கும் போயிடுது சம்பவம். மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா பொண்ணை காணா. சரி, ஓகே, எப்படி போச்சு, எங்கே போனா அப்படின்னு இவர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க. ஒரு மாதமாக கதாநாயகியை தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த அம்மா கண்ணில் மாட்டவே கிடையாது. திடீர்னு ஒரு மாதம் கழித்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கதாநாயகியை சந்திக்கிறாப்புல. ஆனால் அந்த சந்திப்பு இவருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட போகுது அப்படிங்கிறது அப்போ கதாநாயகனுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம்தான் தோணுச்சு. இந்த படம் மிகப்பெரிய வசூல் அள்ளி குவிச்ச ஒரு படம் வேறையா. இந்த படத்துடைய முதல் பாகம், ஆக்சுவலி இது தில்லு ஸ்கொயருங்கிறது ரெண்டாவது பாகம். டிஜே தில்லு அப்படிங்கிறது தான் முதல் பாகம். 2022 வந்திருக்கு. அந்த படமே பெருசாக ஹிட் அடித்த ஒரு படம் தான் போல். இப்போ அதனுடைய ரெண்டாவது பாகம் இது. இந்த படத்துடைய முடிவில் மூணாவது பாகத்துக்கு லீடும் கிளியராக கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏங்க தெலுங்கு ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு பெருசாக கதை இதெல்லாம் எதுவும் தேவையே கிடையாது போல் தெரியுது அவங்களுக்கு. பாட்டு, டான்ஸு, ஒரு 20-30 லிப்லாக்கு இப்படி இருந்தாலே போதும் போல் தெரியுது. ஜாலியாக ஓகே, நல்லா இருக்குதுங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது படம் அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க போல் தெரியுது. அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது. ஏன்னா எம்மி கூட லாஜிக் கிடையாது இந்த கதையில். மூளையை கலட்டி மூளையில் போட்டு பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. அப்படி பார்த்தீங்கன்னா தான் அந்த படத்தை நீங்கள் பார்க்கவே முடியும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அதே மாதிரி படத்தில் கதாநாயகனான சித்து, அவர் கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட விதமே என்ன, அவர் தான் ரைட்டரும் கூட. 2 ரைட்டர், அதில் ஒருத்தர் அவர் தான், ஹீரோ தான் ரைட்டரு. அவர் அந்த கதாபாத்திரத்தை எழுதின விதமே இப்படி அப்படின்னா, இந்த கதாநாயகனுடைய கதாபாத்திரம் இருக்குது பாருங்க, அந்த ஆள் கிட்டத்தட்ட ஒரு உமனைசர் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். பார்க்குற பொண்ணு அப்படியே மாசுக்கு ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு தர்ற ஒரு கதாபாத்திரம். அதில் அந்த கதாபாத்திர சித்தரிப்பில் ஒரு ஸ்பெஷல் மேட்ரு ஒன்று இருக்குது. அதாவது இந்த படம் பாருங்கள், அந்த கதாபாத்திரம் அப்பா, அம்மா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக வர்ற பொண்ணு, இல்லை அவர் ஒரு டிஜே தில்லு அப்படின்னு இருக்கார் இல்லையா, ஒரு டிஜேயாக இருக்கார், ஒரு பெரிய ஃபேன்ஸு அப்படி அப்படி போகிற இடத்துலலாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. யாரையுமே மரியாதையாகவே பேசாது அந்த கதாபாத்திரம். எல்லாத்தையுமே வாடி போடின்னு தான் சொல்லும். அப்படி ஒரு சல்லிப்பைய உள்ள ஒரு கதாபாத்திரம் அது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஏங்க இப்படியும் ஒரு கதாபாத்திரம். ஹீரோன்னா வழக்கம் என்ன நினைப்போம், தாயை பெருசாக கையெடுத்து கும்பிட்றவர், ஊருக்கு நல்லது பண்ணுறவர், இப்படி தானே பொதுவாக கதாபாத்திரங்கள் பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம் நம்ம. ஏங்க இது என்ன வித்தியாசமான போற்றையலாக இருக்குது, ஏன்னா இப்படி ஒரு சல்லிப்பையிலாவேன் அப்படின்னு இந்த கதாபாத்திரம் பார்க்கும்போது, இப்படி ஒரு கதாபாத்திரம் உங்களுடைய லைஃப்பில் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒதுங்கி ஓரமாக போயிடுவீங்க. ஏன்னா நீங்கள் போய் பேசினா கூட அந்த கதாபாத்திரம் உங்களை அசிங்கமாக தான் பேச போகுது, கேவலமாக தான் அது கூப்பிட போகுது. அப்படி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அது சித்து சூப்பராகவே ஆனால் அவர் தான் ரைட்டர். அந்த கதாபாத்திரத்தை அப்படி தான் டிசைன் பண்ணுங்கிறனாலேயே அது ரொம்ப ப்ராப்பராகவே நீட்டாக பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருந்தார் அவர். இதில் க்ரைமு, அதில் காமெடி, கொஞ்சம் ரொமான்ஸுன்னு எல்லா விஷயங்களையும் கலந்து ஒரு ஜனரஞ்சகமான தெலுங்கு படமாக தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. செம கலர்ஃபுல்லாக இருக்குது படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. அந்த விஷயத்தில் குறையே சொல்ல முடியாது. இந்த மொத்த படத்தையுமே ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் செட்டு போட்டே எடுத்துட்டாங்க போல தெரியுது. 95% ஆஃப் படம் எங்கே பார்த்தாலும் அங்கங்கே அது ஒரு பார்ட்டி, இது ஒரு இடம், இது ஒரு வீடுன்னு எல்லாமே செட்டு தான். மொத்தமாக ராமோஜிரா ஃபிலிம் சிட்டிக்குள்ளேயே போட்டு செட்டப் போட்டு எடுத்துட்டாங்க போல தெரியுது. அது நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். படத்தில் 2 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். ஏன்னா முரளி சர்மாலாம் அவர் வில்லன் அப்படின்னா அது அவர் தான் வில்லேன்னு சொல்லிக்கணும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் அது. நம்ம சித்துவுடைய அவர் தான் ஹீரோ, அவருடைய கதாபாத்திரம் அனுபமா பரமேஸ்வரன் தான் ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. அந்த கதாபாத்திரம், அந்த 2 கதாபாத்திரம் தான். 2 பேரும் அந்த எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகத்தான் கொண்டு வந்திருந்தாங்க. டெக்னிக்கலி டெஃபினட்டாக ஒரு சவுண்டான ஒரு படம் தான் இது. சார் நீங்கள் தெலுங்கு படம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃப்ரேம் டு ஃப்ரேம் நமக்கு அதை மனசில் நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்படி கலர்ஃபுல்லாக அவங்க மாட்டுக்கு என்னென்னவோ கலர்ஸை ஏற்றிருக்காங்க உள்ள. டிஐ டீமு சரமாரியாக கலர் கிரேடிங்கில் ஒர்க் பண்ணியிருக்குது. படத்தில் காரில் இருந்து போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் வரைக்கும் சந்தன கலரில் போட்டிருக்காங்க, மஞ்சள் கலரில் போட்டிருக்காங்க, பிங்க் கலரில் போட்டிருக்காங்க. எங்க
இதெல்லாம் என்ன காஸ்டியூமு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவே பல இடங்களில் அப்படி தான் ட்ரெஸ் போட்டிருக்காப்புல. அந்த மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் இந்த கதைக்குள்ளே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த கதைக்குள்ளே க்ரைமும் இருக்குது, அதை காமெடியாகவும் மாற்றி வச்சுருக்காங்க ஒரு சில இடங்களில், பிளாக் காமெடி மாதிரி. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் மொத்த மடவாக பார்த்தீங்கன்னா அந்த படம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொழுதே போகலை, சும்மா ஜாலியாக ஒரு படத்தை போட்டால் அப்படி ஓடட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற ஒரு படம் தான் இது. ஒரு வேளைக்கு அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு நிற்கக்கூடிய 2K கிட்ஸு கூட இந்த படத்தில் வந்து இந்த படம் கவர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. இதை நான் தெளிவாக இங்கே சொல்லிட்டேன். அடல் கானடை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லுவோமே அந்த ஸ்டேட்மெண்ட் தான், படத்துக்குள்ளே மேட்ரு இல்லை, மேட்ருக்குள்ளே தான் படம் அப்படிங்கிற மாதிரி. படத்தில் சரமாரியான லிப்லாக்ஸு, அதுவும் லிப்லாக்ஸ்னால் நம்ம கமல்ஹாசன் சார் மாதிரியே லிப்லாக் ஆரம்பித்ததுன்னா ஒரு நிமிஷம் வெறும் லிப்லாக்கில் அப்படியே நிற்குது. அந்த அளவுக்கு சம்பவங்கள் ஹெவியாக இருக்குது. அது 1-2 கிடையாது, படத்தில் ஆனா ஊனானா லிப்லாக் தான். அந்த அளவுக்கு சம்பவத்தை பெருசாக பண்ணியிருக்காங்க. ரேஷன் கார்டில் பேர் இருக்கட்டுமானே, தெரிஞ்சு கொஞ்சம் சேஃபாக பாருங்கள். இதெல்லாம் ஃபேமிலிக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது என்ன பொறுத்தளவுக்கு. நம்மெல்லாம் அப்படி உட்காந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி பெரிய பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க படத்தில். என்ன ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங் பண்ண அந்த டீம் யார் அப்படின்னு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாம் க்ரீனாகவே பேசியிருக்காங்க. அது என்ன க்ரீனா, பச்சை பச்சையாக பேசியிருக்காங்க. பேசின வார்த்தைகள் கூட சரமாரியான கெட்ட வார்த்தைகள் தான். அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அது எந்த மாதிரி வார்த்தைகள்ங்கிறது நீங்கள் பாருங்கள் தமிழ் டப்பிங்கில், அப்போ உங்களுக்கு தெரியும் யாருங்க அந்த டப்பிங்கு அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண அந்த டப்பிங் டீமுடைய ஹெட் யார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி அதை ரீஹைட்ரேட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். பொழுது போகலைன்னா சும்மா ஜாலியாக போட்டு விட்டா ஓட்டுங்க ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்படிங்கிற ஒரு படம் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பொழுது போகலைன்னா பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.